ஹாய் ஹலோ யூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் மகி. ஸோ வந்துட்டு இன்றைக்கி என்னடா ஹெல்மெட்டை தள்ள வச்சுட்டு பார்க்குறேன். என்ன பேச போகிற டாபிக் வந்து ஹெல்மெட்டை பற்றி பேச போகிறோம்ல. அதான் ஹெல்மெட்டை ஒன்று தள்ள மாட்டேங்கிறேன், ஒன்று பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 2 ஹெல்மெட் பற்றி பேச போகிறோம். அதாவது ஒன்று வந்து எஸ்எம்கே என்னோட ஹெல்மெட்டு, இன்னொன்று வந்துட்டு ஆக்ஸார் என்னோட பிரதரோட ஹெல்மெட்டு. ஸோ இந்த 2 ஹெல்மெட்டும் என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது கம்பேரிசன் பண்ணி ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்ணி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 2 ஹெல்மெட்டும் காமனாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா அப்புறம் செப்பரேட்டாக பார்க்கலாம். இது வந்து எஸ்எம்கே ஹெல்மெட்டு, இது வந்து ஆக்ஸார் ஹெல்மெட் சொல்லிட்டேன். இந்த ஹெல்மெட் வந்து வாங்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6 months ஆகிடுச்சு. இந்த ஹெல்மெட் வாங்கி ஆக்ஸார் ஹெல்மெட் வந்து வாங்கிட்டு ஒரு 3 months தான் ஆகிடுச்சு. 2 டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ஓல்டு மாதிரி இருக்கும். ஏன்னா 6 months ஆகிடுச்சுல. இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் லுக்காக இருக்கும். 3 months ஆகிடுச்சு. யூசேஜோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவி யூசேஜாக இருக்கும், இது கொஞ்சம் லோ யூசேஜ் தான். ஓகே, தென் வந்து கலர் பேட்டர்ன் படி பார்த்தோன்னா இதை விட இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸார் வந்து கொஞ்சம் வந்து லுக் வந்து நல்லா இருக்கும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் இந்த டிசைன் எல்லாம் பார்க்குறது நல்லா சூப்பர் லுக்காக இருக்கும். இன்ஃபேக்ட் இது வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்டர் உங்களுக்கு நைட்டில் போகும்போது ரொம்ப ரிஃப்ளெக்ட் யூஸ் ஆகும் இந்த ஹெல்மெட்டில். பட் இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ்லாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். இது ஏன் இவ்வளோ டல் கலராக எடுத்தேன், என்னோட பைக் உங்களுக்கு தெரியும் ஹிமாலயன் வந்து ஸ்லீட் மாடல். ஸ்லீட்டுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும். கிரே அண்ட் ஒயிட் அந்த பிளாக் கலர் ஆஷ் மாதிரி படுது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஹெல்மெட் வந்து சூஸ் பண்ணி இந்த டிசைனில் எடுத்தேன் எஸ்எம்கேல. ஸோ இவர் வந்து எதுக்காக எடுத்தார்னா கலர் மேட்டரில் அவரோட பைக் வந்து ப்ளூ கலர் R15 அந்த கலரில் கிடைக்கல அப்படின்றத கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவ் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணி என்னோட பிரதர் வாங்கியிருக்காரு. ஓகே, நம்மளால் இப்போ 2 ஹெல்மெட் கையில் வச்சு பேச முடியல. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்மெட் எடுத்துருக்கோம், அப்புறம் இன்னொரு ஹெல்மெட் எடுக்கலாம். 2 ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கேட்டகரி தான். பார்த்தா வந்துட்டு நீங்கள் வந்து நார்மல் ஆஃப் ரோட் ஹெல்மெட், இது வந்து வேறு ஹெல்மெட் கிடையாது. ரெண்டுமே சேம் கேட்டகரி ஹெல்மெட் தான். கிட்டத்தட்ட ப்ரைஸ் ரேஞ்சு சேமாக வரும். ப்ரைஸ் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளியே வந்து ஒரு ஒயிட் வைசர் கொடுத்துருப்பாங்க, சேம் அந்த ஹெல்மெட்டுக்கு அதே மாதிரி தான். ப்ளஸ் வந்து உள்ள வந்துட்டு ஒரு பிளாக் வைசர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் நார்மலாக இங்கே பிடிச்சி வந்து ஆப்ரேட் பண்ணணும் கிடையாது. இங்கே உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் மாதிரி பட்டன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இதே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போதும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளாக் வைசர் வந்து க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். சேம் அந்த ஹெல்மெட்டில் கூட வந்து இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒயிட் வைசரு ப்ளஸ் வந்துட்டு இன்னர் வந்துட்டு பிளாக் வைசர் வந்துட்டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து இங்கே சுவிட்சில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் வந்து 2 ஹெல்மெட்டை கம்பேர் பண்ணதில் இதில் வந்து பிடிச்ச விஷயம் அது பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்துட்டு நம்ம டைட் பண்ணுறது இந்த ஒரு பக்கம் உங்களுக்கு லாக் ஆகுதா. ஸோ வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்டாக லாக் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஓப்பன் ஆகிடுது. அந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன ஆகுதுன்னா சென்டரில் லாக் ஆகுது. பட் வந்து கிளிப் நம்ம ஓப்பன் பண்ணுறது வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். பட் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இது லாக் ஆனப்போ இங்கே எடுக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க முடியாது. சென்டர் தான் லாக் ஆகுதா. ஸோ வந்து 2 பக்கம் ஈவனாக எடுத்தால் தான் நம்மளால் கிளியராக ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைன்னா இந்த ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாக் ஆனப்போ ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கும். சேம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எஸ்எம்கேவோட அதில் வந்துட்டு இந்த வைசர் லாக் கிளாஸில் வந்துட்டு வந்து லாக் எனக்கு வந்து இதை விட எப்படி ஆக்ஸார் பெட்டராக தெரிஞ்சோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதை விட வந்துட்டு நான் ஆக்ஸார் பெட்டராக தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இதோ ஃப்ரண்டில் இருக்கா சேம் அது மாதிரி டாப்பில் வந்துட்டு ஒரு வென்டிலேஷன் தான் இருக்குது. டாப்பில் ஒன்று இருக்குது, ஃப்ரண்டில் வந்து ஒன்று இருக்குது. பட் வந்துட்டு ஆக்ஸார் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஃப்ரண்டில் ஒன்று இருக்குது, அது சேம் ஓகே. பட் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 பக்கத்தில் உங்களுக்கு இருக்குது, 2 சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு ஏர் வென்டிலேஷன் வந்து ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் க்ளோஸ் வந்து நான் வந்து ஈஸியாக வந்து டச் பண்ணும்போதே வந்துட்டு ஈஸியாக வந்து மூவ் ஆகுது. பட் வந்து எஸ்எம்கே ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப டைட்டாக இருக்கும். வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ மூவ்மெண்ட்லாம் ஆகாது. அது ஒன்று எனக்கு அதை விட வந்து இந்த ஆக்ஸார் ஹெல்மெட்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்குது. ஓகே, வந்து 2 விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு எஸ்எம்கே விட வந்து ஆக்ஸார் பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆக்ஸார் விட வந்துட்டு எஸ்எம்கே வந்து பிடிச்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக் வந்து நம்ம நார்மலாக வந்துட்டு ஹெல்மெட் போட்ட அப்புறமா வியர் பண்ணிட்டு லாக் பண்ணி டைட் அடிச்சா ஸோ ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இதை நம்ம கிளிப் இழுத்துட்டோம்னா ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த லாக் வந்துட்டு எனக்கு வந்து எஸ்எம்கேல ரொம்ப பிடிச்சிருக்குது. பட் ஆக்ஸாரில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. அது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இதை எடுத்து பண்ணுறதே ஒரு இப்படி வந்து நம்ம லூஸ் பண்ணி இழுத்து டைட் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் டைப். இது அது வந்து நம்ம நார்மலாக கிளாம்ப் பண்ணிட்டு நம்ம எல்லா ஹெல்மெட் இருக்க மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு இங்கே பிடிச்சி இழுத்த லூஸ் ஆகுது, இங்கே பிடிச்சி இழுத்த லூஸ் ஆகுது. 2 கை வேணும் நமக்கு. இதையும் ப்ரெஸ் பண்ணி இதை இழுத்து கொஞ்சம் வந்துட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இது வந்து எனக்கு அவ்வளோவா என்னோட தாட்டில் வந்துட்டு இதை விட அது பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த சின் லாக் பார்க்குறதுக்கு. தென் வந்துட்டு லுக் வைஸ் இதை விட அதான் பார்த்தா நல்ல லுக்காக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பட் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு வந்து அதை விட இது வந்து பெட்டராக பிடிச்சது என்னென்னா இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டா வந்துட்டு கீழே விழுந்தா ஸ்க்ராச்சஸ் ஆகும், எங்கேயுமே கிராக் ஆகிற மாதிரி இருக்காது. பட் இந்த ஆக்ஸார் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வந்து ஒரு பீஸ் வந்து இவ்வளோ பீஸ் வந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு கிளாசிக் டைப்பாக கொடுத்துருக்காங்க.
இது வந்து விழுந்து உடஞ்சி டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தா தெரியல. ஸோ வந்து எப்பயாச்சும் நம்ம வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் கீழே விழுந்தோம்னா இந்த பீஸ் வந்து இது ஷோக்கு வச்சிருக்கிறது தான். பட் இந்த பீஸ் சடனாக வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. தென் இன்னொரு விஷயம் வந்துட்டு இது வந்து நமக்கு வந்துட்டு இது ரெண்டுமே வந்து இது வந்து குறை சொல்கிறதா இல்லை. ஏன்னா வந்துட்டு நம்ம அந்த கிளாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது தான் நம்ம வந்து மந்த்லி ரீப்ளேஸ் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ ஜாஸ்தி ஸ்க்ராட்ச் அனுப்புகிறோம் அப்படி தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கழட்டி மாட்டுறது சைடில் வந்து ரொம்ப ஈஸியாக மெத்தடாக இருக்குது இந்த SMK ஹெல்மெட்டில். பட் ஆக்ஸாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக வந்துட்டு ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஐட்டம் எதுவுமே தேவையில்லை. கையில் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு லாக்கில் ரிமூவ் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூ ஆர் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ரெண்டு ஹெல்மெட் அதே மாதிரி தான். தென் வந்துட்டு ரெண்டு ஹெல்மெட் வைசர் பார்த்தீங்கன்னா ஆன்டிஃபாக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்டிஃபாக் வந்துட்டு இந்த ஹெல்மெட்டில் இருக்குது. சேம் வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸார் ஹெல்மெட்லேயே ஆன்டிஃபாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு சேம் கிட்டத்தட்ட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா சேமாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு நான். தென் லாஸ்ட்டாக வந்துட்டு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இதை விட ஆக்ஸாரில் பெட்டராக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு நல்லா தான் இருக்குது, அதாவது மோசமாக இல்லை. பட் கம்பேர் பண்ணும்போது அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இதை விட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஸார் வந்து இன்னுமே வந்து ஸ்மூத், நல்ல ஒரு சாஃப்ட் ஃபீலிங் இருக்குது. ரிமூவ் பண்ணி கிளாம் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ரெண்டு ஹெல்மெட் இதுவரை ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதில்லை, வாஷ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதில்லை. ஏன்னா வந்து புது ஹெல்மெட் ரீசெண்டாக வாங்கி 3-6 months ஆகிடுச்சுல. ஸோ வந்து எதுவுமே இது வரைக்கும் கழட்டினதில்லை. கழட்டி பார்த்தா தெரியும் வந்துட்டு ஏதாவது ஈஸியாக ரிமூவ் பண்ணுறவங்க இல்லை கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஹெல்மெட்டில் இவ்வளோ நேரமாக லுக்கு நம்ம கம்ஃபர்ட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். மெயினாக ஹெல்மெட்டில் பார்க்க வேண்டியது குவாலிட்டி வைஸ் வந்துட்டு சர்டிஃபைடாக பார்க்கணும். அதான் நம்ம லாஸ்ட் பாயிண்ட்டை பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து யூரோப்பியன் ECE R2205 சர்டிஃபைட் ஹெல்மெட். இதுவும் சேம் அதே சர்டிஃபைட் தான் இது கொடுக்குறாங்க. ECE கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக டாட் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா அது வந்து டாட்டை விட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ECE. ஸோ வந்துட்டு ECEன்னு ஒன்று சிம்பிளாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டாட்டும் சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க, ECE பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த SMKல. இதில் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு லுக் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்டடாக கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபைட் வந்து பிரிண்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் வெயிட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. இது வந்துட்டு எக்ஸார் பார்த்தீங்கன்னா 1500 grams இருக்குது. இது வந்துட்டு அதோட ஒரு 50 கிராம் தான் கம்மி, 1450 grams. 50 grams ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தா ரெண்டுமே ஒரு சேம் வெயிட் தான், 1500 grams வச்சுக்கலாம். தென் என்னோட பர்சனலாக வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் இதில் பிடிச்சதுன்னா இந்த எக்ஸ்ன்னு போடுறாங்க பாருங்களேன், சூப்பராக இருக்கும். அந்த எம்ப்ளம் வந்துட்டு அவங்களோட சிம்பிள் வந்துட்டு எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளிப் மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்க்குறதே இது ஒரு பிராண்டடானே நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே ஒரு சிம்பிளாக இருக்கும் பாருங்க, SMK ஹெல்மெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் அதை பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. தென் நம்ம ரைடிங் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இந்த SMKக்கும் எக்ஸாருக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த SMKல நம்ம வந்து இன்டர்காம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சைடில் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. என்னோட அவசரத்துக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓகே, இது ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து வேணால் இங்கே வந்து இன்டர்காம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அந்த எக்ஸார் ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அவங்க. ஸோ வந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபுல்லாகவே க்ளோஸில் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து இன்டர்காம் யூஸ் பண்ணுறது வேறு டைப் இன்டர்காம் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் சைடில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இன்டர்காம் வேணால் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதிலே வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி இன்னரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இன்டர்காம் வந்துட்டு நம்ம SMK இந்த ஹெல்மெட்டில் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுது, அந்த எக்ஸாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிய ஆப்ஷன் இல்லை. ஸோ அப்படி வந்துட்டு நம்ம ரெண்டு ஹெல்மெட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம். ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரிப்பட்ட ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் என்ன இதில் ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த ஹெல்மெட்டில் மைனஸாக இருக்குது, அதில் மைனஸாக இருக்குது, ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ வந்து எது வந்து பெஸ்ட்டுன்னு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த ரெண்டு ஹெல்மெட் நான் சொன்னதை வச்சுட்டு எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணும் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ அடுத்தவங்க வந்துட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்டில் நிறைய கமெண்ட்ஸ் எதுவும் மேட்ச் ஆகுதோ ஸோ வந்து அந்த ஹெல்மெட் பெஸ்ட்டாக வந்து அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. என்னால் இப்போ ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த ஹெல்மெட் பெஸ்ட்டு அப்படின்ட்டு. அதனால தான். ஸோ லாஸ்ட்டாக வந்து ப்ரைஸ் பார்த்துலாம். இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா SMK ஹெல்மெட் இந்த இது நான் வாங்கும்போது 4300 ஆயிடுச்சு MRP ப்ரைஸு. பட் இந்த எக்ஸார் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 rupees இந்த ஹெல்மெட்டு. லுக்குக்காக ஒரு 700 rupees எக்ஸ்ட்ரா வருதுன்னு வச்சிங்களேன். பட் ரெண்டுமே காஸ்ட் வைஸ் பார்த்தா ஒர்த்து தான். நம்ம வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் ப்ளஸ் வந்துட்டு குவாலிட்டி வைஸ்லாம் பார்க்கும்போது இந்த 4000ன்றது வந்து ஒரு கம்மி ப்ரைஸ் தான் பார்த்தேன். ஸோ அது 4300 ஆச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 ப்ரைஸ் இந்த எக்ஸார் ஹெல்மெட். ஓகே, நான் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு மீடியமாக வந்துட்டு ரெண்டு ஹெல்மெட்டே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச தாட்டில் வந்துட்டு கம்பேர் பண்ணி சொல்லிட்டேன். ரெண்டுமே வந்துட்டு பார்த்தா சேம் தான். நீங்கள் வந்து ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஹெல்மெட் தான். பட் வந்து எல்லா ஹெல்மெட்லேயுமே பார்த்தா வந்து நீங்கள் கேமரா GoPro இருக்கு வந்து ஆக்ஷன் கேமரா ஃபிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் வாங்கி ஒட்டி ஆகணும். ஸோ வந்து ரெண்டு ஹெல்மெட்லேயுமே அந்த ஒட்டுறதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு கிளியராக இருக்குது. ஒட்டி நம்ம வந்து டாப் ஆர் ஃப்ரண்ட் ஃபேஸில் வந்துட்டு GoPro எந்த ஆக்ஷன் கேமரா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா அந்த நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த GoPro வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. நான் வீடியோ போட்டுருவேன், வேணா அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ரெண்டு ஹெல்மெட்டை பற்றி நான் வந்து எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கில் எனக்கு தெரிஞ்ச தாட்டில் வந்து பேசி முடிச்சிட்டேன். ஓகே, நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுற விட ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது முடிஞ்சால் எடுத்துக்கங்க, அவ்வளோதான். பைக் ஓட்டுறவங்க மேக்ஸிமம் கண்டிப்பாக வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட சேஃப்டிக்காக. எதுக்காக நான் இன்றைக்கி இதை பர்டிகுலர் சொல்கிறேன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ கமெண்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய ஒரு எஸ்ஏ மாதிரி டைப் பண்ணி போட்டுருக்காரு, அவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அவரே தான் சொன்னார், உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் அதை பற்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக இருக்கும் அப்படின்ட்டு தான். ஏன்னா என்னோட சொந்த ஊரில் கன்னியாகுமரியில் நேற்று 1 day பிஃபோர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. R15 பைக்கில் வந்து 3 பேர் போயிட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகாங்க. ரொம்ப கொடூரமான ஆக்சிடென்ட், அதை நான் என் வாயில சொல்லலை. நீங்களும் அந்த லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ கமெண்ட்டில் வந்து எடுத்து பாருங்கள். மோனிஷ் ராஜ் அப்படின்ற ஒருத்தர் வந்து அதில் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருப்பார். அவர் தான் வந்து அடுத்த வீடியோ சொல்லுங்கள் கொஞ்சம் வந்து சேஃப்டியாக போவாங்க அப்படின்ற சொன்னார்.
சரி நான் சொல்கிறேன், அதை கேட்குறதும் கேட்காது உங்கள் இஷ்டம், உங்கள் சேஃப்டியாக போங்க, அவ்வளோதான். ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ட்ரிபிள்ஸ் அப்படி நிறைய பேர் போகாதீங்க ஒரு பைக்கில், ஸ்லோவாக ஓட்டுங்க, வேறு என்ன எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், எல்லாரும் டவுட் இல்லாமல் இருக்கா? டவுட் இருந்தால் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. ப்ரைஸ் ரிலேட்டடாக இல்லை சைஸ் ரிலேட்டட், அப்புறம் வந்துட்டு இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லை இதை விட பெட்டர் ஹெல்மெட் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்குற ஐடியா இருந்தாலும் அதை பற்றி கேளுங்க, நான் வந்து முடிஞ்சாலும் எனக்கு ஐடியா இருந்துச்சுன்னா அதுக்கான ரிப்ளை நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதுக்கான ஒரு ஹெல்மெட் வந்துட்டு எந்த ஹெல்மெட் வாங்கணும் கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இந்த 2 ஹெல்மெட்டும் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்னு அவங்களுக்கு தோன்றது அவங்க வாங்குவாங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் சந்திக்கலாம். ஓகேவா? பை பை பை.